கலைஞர் உயிரோடு இருந்த காலகட்டத்தில் முதல் பக்கம் அப்படிங்கிறது பேப்பரில் அவருடைய பேர் தான் எப்பயுமே இருக்கும். அது எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி. அந்த வகையில் அமெரிக்காவில் அப்படிப்பட்ட ஒரு நபராக அறியப்படக்கூடியவர் தான் டொனால்டு ட்ரம்ப். நித்தம் அவரை பற்றிய செய்திகள் அப்படிங்கிறது பேப்பரில் ஃப்ரண்ட் லைனில் தான் இருக்குது. இப்போது அவர் ஆப்கானிஸ்தானில் ஒரு சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காரு. அது வேர்ல்டு வைடாக பேசு பொருளாக மாறி இருக்கு. அது ஈரானுக்கு கொஞ்சம் கிளியை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு தான். இன்னொரு புறம் சீனாவினுடைய செயலால் அதிர்ச்சியில் ட்ரம்ப் இருக்கார் அப்படிங்கிற தகவல். ஒரு டாப் சீக்ரெட் ஒன்று வெளியாயிருக்கு. அந்த சீக்ரெட் தான் இங்கே ரிவீல் பண்ண போகிறோம். டீட்டெயில் ரிப்போர்ட்டாக பேசலாமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமாக கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. ஹிஸ்புல்லா பொதுமக்களை மனித கேடயமாக்குகிறார்கள் அப்படிங்கிற செய்தி. ஐடிஎஃப் பகீர் குற்றச்சாட்டு. பாம்பு போடுறது அவங்க யாரு? இஸ்ரேலுடைய ஐடிஎஃப். சாக போகிறது லெபனானில் இருக்கக்கூடிய பொதுமக்கள். ஹிஸ்புல்லாவினிடமிருந்து ஆயுதங்கள் ஏகப்பட்டது கைப்பற்றி முடித்து இஸ்ரேல் அதை டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாரை ஒருத்தவங்க அடிக்கிறாங்களோ அடிபடுறவன் தான் அழுகணும். இங்கே என்னன்னா அடிக்கிறது இஸ்ரேல். அவனே உட்காந்து அழுதுகிட்டு நியூஸை வாரி கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதான் இங்கே காமெடியான ஒரு விஷயம். பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய குரலுங்கிறது இங்கே உலக நாடுகளுக்கு சொல்லப்படவே இல்லை. அதான் ரொம்ப வருந்தத்தக்க செய்தி. எப்படின்னு கேட்குறீங்களா? வீடியோ காட்சி பாருங்க. இது லெபனானில் இருக்கக்கூடிய ஒரு வீடு. அங்கே ஹிஸ்புல்லா படை மறைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதன் மீது இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்க்க முடியுது. இங்கே நம்ம மக்கள் எல்லாருக்கும் ப்ரூஃப் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது. போர் ஏன் நடக்கலைன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. போர் நடக்கலைன்னா சந்தோஷம் தானேங்க. ஆனால் என்ன ஈவெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேணாமா? அதுக்காக தானே செய்தி போடுறோம். ஈரானிய செய்தியாளர் பரிஷா அசேமி இவங்க தான். அவங்க ஒரு டிவி விவாதத்தில் கலந்துக்கிறாங்க. மெமரி டிவின்னு சொல்லிட்டு ஒரு டிவி. அங்கே நடத்தக்கூடிய விவாதத்தில் கலந்துக்கிறாங்க. இப்போ நம்ம ஊரில் எல்லாம் ஒரு 4 பேர் உட்காந்துக்கிட்டு பத்திரிகையாளருங்கிற பேரில் சில பேர் வருவாங்க. அவங்க உலக ஆராய்ச்சியாளர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அரசியல் பகுப்பாய்வாளர்னு போடுவாங்க. இப்படி ஒவ்வொரு சேனல்லையும் ஒரே முகம் வெவ்வேறு சேனலில் போய் வெவ்வேறு முகத்தை எடுத்துக்கிடுவாங்க. ரைட்டா? அது மாதிரி இந்த லேடி பத்திரிகையாளருங்கிற பேரில் அங்கே பேசுகிறாங்க. பொருளாதார சரிவு, அடக்குமுறை இதெல்லாம் ஈரானை தவிர வேறு ஏதாவது ஒரு நாட்டில் நடந்துருந்துச்சுன்னா, ஏன்னா ஈரானில் அதான் நடக்குது. பொருளாதார சரிவு இருக்குது. டாலருக்கு நிகராக 1,50,000க்கும் மேற்பட்ட ரியால் டோட்டலாக டவுன் ஆயிடுச்சு. ₹1 இங்கே அவ்வளோ மதிப்பு போயிடுச்சு. அப்போது இந்த குற்ற உணர்ச்சியில் ஈரானில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. மற்ற நாடுகளில் அப்படி இருந்தாங்கன்னா அவங்களாம் தற்கொலை பண்ணி செத்து போயிருப்பாங்க அதிகாரிகள். நம்ம நாட்டில் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருந்தத்தக்க ஒரு செய்தியாக அவங்க பதிவு செய்கிறாங்க. ஈரான் மட்டும்தான் இதில் விதிவிலக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு செய்யப்பட்ட காட்சிகள் மெமரி டிவியில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும் போதே அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கட் செய்யப்படுது. இது மெமரி டிவியில் வழக்கமாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான். அடுத்ததா ஈரானில் 80,000 ஷாகட் ஏவுகணையை தயாரிச்சிருக்காங்க. அதாவது இந்த ஷாகட் ஏவுகணை அப்படிங்கிறது 300 கிலோமீட்டர் தாண்டி போய் அட்டாக் பண்ணக்கூடியது. ஒரு நாளைக்கு 400 ட்ரோன்கள் ஈரான் உருவாக்கி இப்போ சாதனை படைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ரிலேட்டடாக யார் பிரசாத் உனக்கு சொன்னது கதை அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் நம்மலாம் உருவாக்குறது கிடையாது. டிஃபென்ஸ் செக்யூரிட்டி ஏசியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தொடர்பான விவரங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அணுசக்தி தொடர்பாக மட்டுமே பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறாங்க. யார்? அமெரிக்காவும் ஈரானும். இந்த 2 நாடுகளும் சேர்ந்து உட்காந்து எங்கே பேச போகிறாங்கன்னா துருக்கியில் உட்காந்து பேச போகிறாங்க. வெள்ளிக்கிழமை வரைக்கும் இந்த மீட்டிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே வரைக்கும் டைம் இருக்குது. அது வரைக்கும் போர் வராது மக்களே. போர் ஏன் வரலன்னு கேட்காதீங்க. வந்துச்சுன்னா வந்துருச்சுன்னு சொல்ல போகிறோம், வரலன்னு சொல்ல போகிறோம், அவ்வளோதான். ஸோ துருக்கியில் ஈரானுடைய அப்பாஸ் அராக்கி மற்றும் அமெரிக்காவினுடைய ட்ரம்ப்போட ஃப்ரெண்டு விட்காஃப் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த மீட்டிங்கில் கலந்துக்க போகிறாங்க. இதான் தகவல் ரிலீஸ் ஆகிருக்கு. எல்லாத்தையும் தாண்டி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் மோடியை தேவையில்லாமல் வம்புக்கு இந்தியாவினுடைய மானத்தை காற்றுல பறக்க விட்டுருக்காங்க. இது உண்மையிலே வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மோடிக்கு டான்ஸ் ஆட தெரியுமா என்னங்கிறது எனக்கு தெரியாது. இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு முன்னாடி அவர் டான்ஸ் ஆடினாரா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது.
ஆனால் எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய பெயர் இருப்பது, மோடியினுடைய பெயர் இருப்பது உண்மையிலேயே ஒரு இந்தியராக நமக்கு வருந்தத்தக்க ஒரு செய்தி தான். இது தொடர்பாக நம்முடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டோட்டலாக நம்ம வெளியுறவுத்துறை சைட்லேருந்து கிடைக்கக்கூடிய தகவல் இது வந்து பொய்யான விஷயம். எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் மோடியினுடைய பெயர் இடம்பெற்றிருப்பது ரொம்ப பொய்யான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துருக்கியில் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு 1999. இந்த எப்ஸ்டீன்கிற மாமா பையன் அப்போ என்ன பண்ணியிருக்கான், இவனோட சேர்ந்து ஒரு லேடி ஒன்று இருக்குது. அந்த லேடியும் இவரும் சேர்ந்துக்கிட்டு $300 கொடுத்து குழந்தைகளை அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தைகளை நல்லபடியாக வளர்த்து அதற்கு பிறகு அதை பாலியல் தொழிலில் ஈடுபட விட்டு வச்சுருக்காங்க. இதுதான் எப்ஸ்டீனுடைய பெரிய அளவிலான வேலை. இதற்காக ட்ரம்ப்புக்கிட்ட அவர் பெரிய அளவிலான பணம்லாம் வாங்கியிருக்கிறதாகவும் ரெக்கார்ட்லாம் சொல்லுது. அது மட்டும் இல்லை, அமெரிக்க நீதித்துறை ட்ரம்ப்பினுடைய பெயரை மட்டும் நீக்கிவிட்டு மீதியுடைய பெயர்லாம் சேர்த்துருக்காங்க. ஆனால் வீடியோக்கள் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. யார்? ட்ரம்ப்பினுடைய வீடியோ. 30 லட்சம் பக்கங்களில் மோடியினுடைய பெயர் சேர்ப்புக்கு இந்தியா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அடுத்ததா இப்போது ட்ரம்ப்புக்கிட்ட இதை பற்றி கேட்குறாங்க, நீங்கள் எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் உங்களுடைய பேர் இல்லை ஆனால் மற்றவங்களுடைய பேர்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம்மா கிளின்டனுடைய பேர் அதில் இருந்தது, நான் பார்த்தேன், பில்கேட்ஸினுடைய பேர் இருந்தது, இந்த 2 பேர் இருக்கிறதுனாலயே வந்து எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பற்றிய விஷயங்களை பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது இருக்கு, அதை எனக்கு ஒரு முக்கியமான விஷயமா தெரில. ஆனால் நான் வந்து எதை பெருசாக நினைக்கிறேன் அப்படின்னா, கிரிப்டோ கரன்சியை தான் நான் பெருசாக நினைக்கிறேன். அமெரிக்கா முழுவதும் கிரிப்டோ கரன்சி வந்து ஆளுமை செலுத்த போகுது. டாலர் வந்து டீடாலரைசேஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். அதுக்கு பதிலாக கிரிப்டோ கரன்சிக்கு முன்னுரிமை கொடுப்பேன். நம்ம முந்தலை அப்படின்னா சீனா அதில் முந்திப்பாங்க. அதனால தான் இந்த வார்த்தையை நான் உச்சரிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தியாவுக்கான அமெரிக்காவினுடைய வரி 50% 18% குறைஞ்சிருக்கு. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வெளியானதற்கு பிறகு இந்த சம்பவம் நடந்திருக்கிறத நீங்கள் 2ஐயும் முடிச்சு போட்டுலாம் பார்க்கக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம அறிவாளித்தனமான யோசிக்கவும் கூடாது. ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கியதால் 25% நமக்கு முதல்ல வரி விதிச்சாங்க. அடுத்து அமெரிக்காவில் இறக்குமதி செஞ்சாங்கன்னா அதுக்கும் வந்து 25% வரி விதிச்சாங்க. நம்ம பொருளை வந்து அமெரிக்காவில் போய் விற்கணும்னா 25% வரி கட்டணும். ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்கணும் அப்படின்னு அமெரிக்கா நினச்சாங்கன்னா அதுக்கு ஒரு 25%. ஆக மொத்தத்தில் 50%இருந்து இப்போது 18% குறைச்சிருக்காங்க. எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் மோடியினுடைய பெயர் சேர்ப்பு தொடர்பான விவரங்கள் வெளியானதற்கு பிறகு இந்த நிகழ்வு நடந்திருக்கிறதையும் நீங்கள் பொருத்தி பார்க்கக்கூடாது. சரி, இப்போது வெனிசுலாவில் இருந்து நமக்கு வரவேற்பு கிடைக்குது. ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, இந்தியா வந்து நீங்கள் ரஷ்யா கிட்ட வாங்குறது போல வெனிசுலாவில் வாங்குங்க, அதுக்குண்டான ஏற்பாடை நான் பண்ணித்தரேன். ஏன்னா வெனிசுலா நம்ம நாடு தான், அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் நம்ம பசங்க தான், மதுராவை தட்டி தூக்கிட்டோம், அங்கே இருக்கக்கூடிய லேடி நம்ம சொன்னால் கேட்பாங்க, ஸோ அதனால் நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுதான் இப்போது இந்தியாவும் ஓகே சொல்லியிருக்காங்க. அப்போ ரஷ்யாவினுடைய உறவு பாதிக்கப்படுமா அப்படிங்கிற கொஸ்டின் இருக்குது. நிச்சயமாக பாதிக்கப்படும். கிட்டத்தட்ட 60 ஆண்டு கால நட்பு இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில இருக்குது. பட் ஒரே ஒரு ஃபைலு, அந்த ஃபைலில் மோடியினுடைய பேர். அதனால தானோ என்னவோ ரஷ்யாவோட கொண்டிருக்கக்கூடிய உறவை நம்ம கட் செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குமா அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்கக்கூடாது. காங்கிரஸ் வந்து நாடாளுமன்றத்தில் கேள்விகளாக கேட்பதற்கு இப்போ அவசர மீட்டிங் ஒன்றுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் அது நிலைக்குள்ள என்ன முடிவெடுக்க போகிறாங்க. அடுத்ததாக நாடாளுமன்றத்தில் இது தொடர்பாக பேசப்படுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். கண்டிப்பாக ராகுல் காந்தி இதை பற்றி பேசுவார்னு எதிர்பார்க்கலாம். சீனாவினுடைய யுவானை உலக அளவில், அதாவது குளோபல் ரிசர்வ் கரன்சின்னு சொல்லுவாங்கள்ல, உலக நாணயமாக மாற்றுவதற்கான முயற்சி. எப்படி இப்போ டாலர் அப்படிங்கிறது உலக அளவில் வந்து ஃபேமஸாக இருக்கோ, அதே மாதிரி யுவான் அப்படிங்கிற அவங்களுடைய நாணயத்தை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்கறது தான் சீனாவினுடைய இலக்கு அப்படின்னு ஜி ஜின்பிங் இப்போ சொல்லியிருக்கார். சீனா அதிபருடைய ஆசை நிறைவேறுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பிரிக்ஸ் கூட்டமைப்பு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பண்டமாற்று முறை அதை கொண்டு வராங்க. என்கிட்ட இருக்கிறத உனக்கு கொடுக்குறேன், உங்ககிட்ட இருக்கிறத எனக்கு கொடு அப்படிங்கிறது தான் அவங்க பாலிசி. பட் சீனாவினுடைய அதிபர் என்ன பண்ணுறாரு, என்னுடைய நாணயம் உலக அளவில் இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறாரு. அவருடைய ஆசை நியாயமானது தான், பட் அது செயலாக்கத்துக்கு சரியாக வருமாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஆப்கானிஸ்தானுடைய பக்ராம் விமான தளத்தில் 10 அப்படிங்கிற எண்ணிக்கையில் B-2 குண்டுவீச்சு விமானங்கள் தரையிறங்கியதை உள்ளூர்வாசிகள் கண்டறிஞ்சிருக்காங்க. $1 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு ஈடாக ஈரானுக்கு எதிரான தாக்குதலுக்காக அமெரிக்காவுக்கு தளங்களை வழங்க தாலிபான்கள் முடிவு அப்படிங்கிற அறிக்கைகள் சுட்டிக்காட்டுது. அப்போது $1 பில்லியன் அமெரிக்க டாலர் கொடுத்தா டைரக்டாக வந்து தாலிபானுடைய வளர்ச்சிங்கிறது எங்கேயோ போயிடும். ஸோ இப்போ காசு கொடுத்து அந்த அமெரிக்க B-2 விமானத்தை அங்கே வச்சு
ஈரான் மேலே ஏவணும் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு அமெரிக்கா பிளான் பண்ணுறாங்க. அது கூடிய விரைவில் அப்படி ஒரு நிகழ்வு நடந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 10 B2 பாம், ஒரு B2 பாம் விழுந்ததுலேயே அங்கே ஈரானில் பெரிய சேதம் ஏற்பட்டுச்சு நியூக்ளியர் சைட்டில். இப்போ 10 இறக்கியிருக்காங்க. அது பெரிய பாதிப்பாக இருக்கும் ஈரானுக்கு. அடுத்ததான் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் பதிவில் கூறியது உண்மையாக இருந்தால் தொடர்ச்சியாக அவர் தன்னுடைய அந்த சோசியல் மீடியா பக்கத்தில் தான் போட்டுட்டு இருக்காரு. இந்திய அரசாங்கம் நமது இறையாண்மையே சமரசம் செய்து கொண்டு விட்டது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதாவது வரி குறைப்பு அப்படிங்கிறது இப்போ திடுதுப்புன்னு நடந்திருக்கு எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வெளியானதற்கு பிறகு. இதனால் ரஷ்யாவோடு கொண்டு இருக்கக்கூடிய உறவு பாதிக்கப்பட்டிருக்கு. இதை திருமாவளவன் எம்பி மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கார். மக்களவையில் விவாதிக்க ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்துள்ளார் திருமா. இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படியே நிப்பாட்டிட்டு ஒத்திவைப்பு தீர்மானம் நாங்கள் கொண்டு வரோம், நீங்கள் அது தொடர்பாக விவாதத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு மக்களவை சபாநாயகர்கிட்ட இப்போ ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நிறைவேறுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இப்போ பெரிய அளவிலான பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டு இருக்குங்கிறது இதன் மூலியமாக புரியுது. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமாக கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.